கல்யாணத்துக்கு வந்து தட்டி பந்தல் கொடுப்பாங்க, அப்புறமா பம்பு கொடுப்பாங்க, அதுக்கு பின்னால வந்து 60 வாட்ஸ் பல்ப் கொடுப்பாங்க. வந்து வீட்டில் வந்து கருப்பு காப்பி போட்டு கொடுப்பாங்க, வெள்ளம் காப்பி. சொசைட்டியில் கொடுக்குற பெரிய கட்டி வெல்லம், சின்ன கட்டி வெல்லம், காப்பி கொட்டை இடிச்சிட்டு அந்த டேஸ்ட்டே வேற. அந்த காப்பி தீபாவளி, கிறிஸ்மஸ், பொங்கல் வந்தா சாண்டர் ஆஃபீஸில் வந்து ஒரு வீட்டுக்கு வந்து சுண்ணாம்பு கொடுப்பாங்க. அப்போ சானிட்டரி ஒர்க் எது எது இருக்குதோ அதெல்லாம் இங்கேருந்து தான் போவோம். எங்கன்னா வீட்டில் ஒரு திண்ணை எஞ்சிட்டு இருந்தா கூட சரி. எனக்கு தெரிஞ்சு மிர்ஜா ஓசர் இருந்தார், அவர்கிட்ட வந்து சொல்லுவாங்க, இங்கே வந்து திண்ணை எஞ்சிட்டு இருக்குதுனாக்கா அதுக்கு சிமெண்ட் அனுப்புவார். இந்த தகரம் போயிட்டு இருக்குதுனாக்கா அந்த தகரத்தை மாற்றுறதுக்கு தகரம் அனுப்புவார். அப்போல்லாம் தட்டி வீடுங்க, அந்த தட்டி வீடு வந்து பிஞ்சிட்டு இருந்தால் கூட இமீடியட்டாக அந்த தட்டியை மாற்றி கொடுக்குறது இங்கே வந்து நம்ம சொல்லணும். சொன்ன பிறகு அப்போவே தட்டி வந்து அனுப்புவாங்க. இங்கே வந்து கல்யாணத்துக்கு வந்து தட்டி பந்தல் கொடுப்பாங்க. அப்போ நம்ம வீட்டுங்களை வந்து கல்யாணம் நடக்கும் போது தட்டிக்கு வந்து இங்கே எழுதி கொடுக்கணும். எழுதி கொடுத்தா 40 தட்டி 50 தட்டி கொடுப்பாங்க, பெரிய பந்தல் போடுவாங்க. அப்புறமா பம்பு கொடுப்பாங்க, அதுக்கு பின்னால் வந்து 60 வாட்ஸ் பல்ப் கொடுப்பாங்க, ஒரு 6-7 பல்ப்பு அந்த தட்டி பந்தல் உள்ள போடுறதுக்கு. அந்த தட்டி பந்தலை எடுத்துன்னு வர்றதுக்கு லைனில் வந்து யூத்துங்க இருப்பாங்க, வாலிபருங்க. அவங்க வந்து அது எடுத்துன்னு வர்றதுக்கே ஒரு தனியாக ஒரு ஜாலி. தட்டி பந்தலை தூக்கின்னு போகும்போது வீட்டில் வந்து கருப்பு காப்பி போட்டு கொடுப்பாங்க, வெள்ளம் காப்பி. சொசைட்டியில் கொடுக்குற பெரிய கட்டி வெல்லம், சின்ன கட்டி வெல்லம், காப்பி கொட்டை இடிச்சிட்டு அந்த டேஸ்ட்டே வேற. அந்த காப்பி போட்டு கொடுத்தா அவ்வளோ ஒரு இனிப்பாக இருக்கும், அவ்வளோ சுவையாக சாப்பிடுவாங்க அந்த தட்டி பந்தல் போட்டு. அப்போ நம்ம லைனுங்களை கல்யாணம் நடக்கும்போது இந்த தட்டி பந்தல் போட்டாவே ஒரு நல்ல ஒரு விசேஷமாக ஒரு ஜாலியாக இருக்கும். அது போட்டு கல்யாணம்லாம் முடிஞ்சிட்டு பிறகு திரும்ப அந்த தட்டி பந்தல் கொண்டாந்து இங்கே வந்து நம்ம சேர்க்கணும். இந்த சாண்டர் ஆஃபீஸில் வேலை செய்ய இந்த தோழருங்க வந்து ஒயிட் அண்ட் ஒயிட் ஆறுமுகம், சேகர், டேனியல், ராமதாஸ், மிர்ஜா ஓசர் இருந்தார். மிர்ஜா ஓசர் அப்போ 8, அதுக்கு பின்னால் பென்சலையா, கபிலன், அது மாதிரி நல்லா ஓசருங்க இருந்தாங்க. அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணாங்க இந்த மைசூர் மைன்ஸ் பகுதியை. ஒரு சின்ன ஒரு ஓனம் அரணை தட்டியில் பூந்தா கூட சரி, அந்த அரணை அச்சு போட்டு பாம்பு சேர்த்து இங்கே போட்ட மாதிரி அப்பயே தட்டி பின்னால் வரும். அதே மாதிரி நம்ம ஏரியாங்களில் சாவாய்ச்சி தான் சரி, அப்போ வந்து இங்கே தட்டி வாங்கிட்டு போவோம். அப்போ வந்து என்னத்துக்கு தட்டி வாங்கிட்டு போனோம்னாக்கா பகல்லையும் பஜனை நடக்கும், நைட்லேயும் பஜனை நடக்கும். அப்போ வந்து சாவுப்பட்டி வந்து நண்டிடுக்கு மில்லில் கொடுப்பாங்க, சென்ட்ரல் ஒர்க் ஷாப்பில் சாவுப்பட்டி கொடுப்பாங்க. 40 ரூபா அந்த சாவுப்பட்டி, வெறும் 40 ரூபா, 50 ரூபா பண்ணாங்க. அது மைன்ஸ் தொழிலாளிகளுடைய பேமெண்ட்டில் வந்து அது பிடிப்பாங்க. தீபாவளி, கிறிஸ்மஸ், பொங்கல் வந்தால் சாண்டர் ஆஃபீஸில் வந்து ஒரு வீட்டுக்கு வந்து சுண்ணாம்பு கொடுப்பாங்க. அப்போ ஓசர் வந்து சீட் கொடுத்துருவார், ஒரு வீட்டுக்கு இவ்வளோ சுண்ணாம்புன்ட்டு. அப்போ அந்த அன்ன கூட ஒன்று இருக்கும், அந்த பாயில் பின்ன கூட இருக்கும், அதில் தாய்மாருங்க வருவாங்க. அதுக்கு ஜனம் வரும். இதே சாண்டர் ஆஃபீஸில் அதுக்கு உள்ளே போய் வருஷம் நின்று அந்த சுண்ணாம்பு வாங்கின்னு போயிட்டு வீட்டில் வந்து சுண்ணாம்பு அடிப்போம். இந்த சாண்டர் ஆஃபீஸில் 6 மணிக்கு அலிகேஷன் நடக்கும். 6 மணிக்கு அலிகேஷன் நடந்துச்சுனாக்கா மாரிக்கு சவுத் பிளாக், சிஏ பிளாக், 1 பாஸ்ட் ஆஃபீஸ் லைன், வண்டிகார் லைன், செல்லப்பா லைன், அதே மாதிரி வந்தால் இங்கே வந்து காக்கர் மாடல் ஹவுஸ், ரிவிட்டர்ஸ் லைன், கர்னர் லைன், கில்பர்ட்ஸ் பகுதி. கில்பர்ட்ஸில் எல்லாம் 8 லைனும் அன்காக்கு எல்லாம் சேர்ந்து இங்கேருந்து தான் வந்து தொழிலாளிங்க வருவாங்க. 6 மணிக்கு அலிகேஷன் வந்துச்சுன்னா அங்கங்கே பிரித்து விடுவார் ஓசரு. அந்தந்த ஏரியாவுக்கு ஒரு டிவிஷனில் ஓசர் இருப்பாங்க. அவங்க போயிட்டு அதுக்கு ஒரு ரைட்டர் இருப்பார், அவர் போய் எல்லா இடத்துல என்ன வேலை நடக்குது இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. அந்த வேலை வந்து அங்கே கரெக்டாக நடக்கும். நல்லா தூய்மையாக வந்து இந்த மைசூர் மைன்ஸ் பகுதியை வந்து அருமையாக வச்சுருந்தாங்க. இது மட்டும் இல்லை, அதே மாதிரி சாம்பியன் பகுதியில் கூட அருமையான பொல்யூஷன் கண்ட்ரோல், அருமையாக ஓசருங்க இருந்தாங்க. ஒரு சின்ன செடி தெரியக்கூடாது, நம்ம தொழிலாளி தட்டி விட்டு பக்கத்தில் ஒரு சின்ன செடி தெரியக்கூடாது, அந்த செடி வந்து அப்பயே ரிமூவ் ஆகும். இந்த சாண்டர் ஆஃபீஸு முதல் எப்படி இருந்துச்சுன்ட்டு நான் இட்டு போய் காமிக்கிறேன், வந்து பாருங்க ஐயா. கொஞ்சம் வாயா ஐயா. இது வந்து கேன்டீன் ஐயா, இது தான் அந்த சாண்டர் ஆஃபீஸு கேன்டீன் ஐயா. இந்த கேன்டீனில் வந்து காத்தால் வந்து அந்த டீ டோக்கனு, போண்டா டோக்கனு இதெல்லாம் இங்கே கொடுப்பாங்க ஐயா. இதுக்கு வந்து அந்த தொழிலாளி மொத்த பேரை இங்கே தான் சாப்பிடுவாங்க. கொஞ்சம் பாருங்கள் நீங்கள் எப்படி என்ன மாதிரி இருக்குது பாருங்கள். எல்லாம் செடி கிடியெல்லாம் வளர்ந்துட்டு இன்றைக்கி இது உள்ளே வரதுக்கே நம்மளுக்கு ஒரு பெரிய பேஜராக இருக்குது ஐயா. இன்னொரு இடம் உங்களுக்கு முக்கியமான 2-3 இடம் காமிக்கிறேன், வந்து பாருங்கள் ஐயா. என்ன மாதிரி இருக்குது பாரு ஐயா, இந்த நிலைமை பாரு ஐயா. என்ன மாதிரி முள் செடியெல்லாம் வந்துட்டு இன்றைக்கி எந்த கெதில் இருக்குது பாரு ஐயா. இதெல்லாம் ஐயா இதை தெரிந்து பாரு ஐயா, இதை தெரிந்து பாருங்க. இங்கே வந்து தொழிலாளி வந்து உட்காந்து இங்கே வந்து ரெஸ்ட்னாக்கா அலிகேஷன் ஆகத்து பண்ணி உட்காந்து பேசிட்டுக்குவாங்க. அந்த இடம் ஐயா இது. இங்கே வா ஐயா, இந்த பாரு ஐயா. இங்கே வந்து இது ஐயா, இது பாரு ஐயா. இது வந்து மிர்ஜா ஓசரு, எட்டு ஓசரு அங்கே உட்காந்துக்குவார். 8 ஓசரு மிர்ஜா ஓசரு அங்கே உட்காந்துங்க. அது பக்கத்தில் பென்சல் ஐயா, கபில ஓசரெல்லாம் அது உள்ளே உட்காந்து அங்கேருந்து டியூட்டி அலிகேஷன் பண்ணுவாங்க ஐயா. கொஞ்சம் இப்படி வாங்க ஐயா, அங்கே பாரு ஐயா.
அது தெரிஞ்சுங்களா அந்த சந்தெல்லாம் வந்து ரூமு ஓசுங்க செக்ஷன் ஓசுங்க உட்காந்துக்கிற ரூம் ஐயா. அங்கேருந்து இப்படியே வாங்க ஐயா. இங்கே வந்து மணல் கொட்டி வச்சுக்குவாங்க. மணல் கொட்டி வச்சுருவாங்க. சிமெண்ட் இருக்கும், தகரம் இருக்கும், ரீப்பர் இருக்கும் ஆச்சுங்களா. அப்படியே கொஞ்சம் இப்படி முன்ன வாங்க ஐயா. இப்படி வாங்க ஐயா. ஐயா இங்கே தான் ஐயா சுண்ணாம்பு கொட்டி வச்சுக்கிற இடம் ஐயா. இதெல்லாம் இங்கே வந்து சுண்ணாம்பு கொட்டுவாங்க. சுண்ணாம்பு கொட்டி இங்கேருந்து எடுத்து கொடுப்பாங்க ஐயா. இதுதான் சுண்ணாம்பு கொட்டி வைக்கிற இடம் ஐயா. இதெல்லாம் சுண்ணாம்பு கொட்டி வைக்கிற இடம் ஐயா. இதெல்லாம் இன்றைக்கி என்ன நிலைமையில் இருக்குது பாரு ஐயா. நம்மளுக்கு பண்டிகை நேரம் தான் இங்கே தான் சுண்ணாம்பு கொடுப்பாங்க. இங்கேன்னு தான் நம்மளுக்கு அந்த செவுலில் வாரி போடுவாங்க ஐயா. பேசினில் செவுலில் ஐயா. இதையா இதெல்லாம் வந்து பெரிய வந்து மணல், செங்கல் எல்லாம் இருக்கும். அங்கே தட்டி, பம்பு, மூங்கிலுங்க எல்லாம் இங்கே கொட்டி வச்சுக்கோங்க. இங்கேருந்து தான் எங்களுக்கு ஷிஃப்ட் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ அதை கனெக்ட் பண்ணி இங்கேருந்து ஓசர் வந்து கனெக்ட் பண்ணி கொடுப்பாரு. திரும்ப வந்து அதை ரிட்டர்ன் பண்ணோங்க நாங்கள். அந்த மாதிரி இருந்த சேண்டர் ஆஃபீஸு இன்றைக்கி நிலைமை பாரு ஐயா எப்படி இருக்குது. இந்த மாதிரி இருக்குது ஐயா. இதெல்லாம் கேட்டால் எவ்வளோ நம்மளுக்கு ஒரு பேஜராகுது. இதெல்லாம் மைன்ஸ் தொழிலாளிக்கு வந்து என்ன மாதிரி சலுகை கொடுத்து என்ன மாதிரி வச்சிருந்த இடம் இன்றைக்கி பாரு பழைய மாதிரி காடாயிடுச்சு. ஜான் டெய்லர் வரத்துக்கு முன்னே எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி நிலைமை இன்றைக்கி மைன்ஸை கொண்டாந்து வச்சுட்டாங்க ஐயா. இது என்ன நியாயம் ஐயா? இதுக்கு வந்து பிரதிநிதிகள் வந்து இது மேலே வந்து அக்கறை எடுத்து இது ஒன்று வேணாம். இப்போ இது அழிச்சிட்டு நல்ல மாதிரியாக பண்ணாமல் போதும் ஐயா. எப்படி ஆயிருக்குன்னு பாருங்க.